உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக், ஒரு நிமிஷம். என்ன? நீ இன்னைக்கு நம்ம கம்பெனிக்கு போக வேண்டாம். நம்ம கம்பெனிக்கு போக வேண்டாமா? அப்புறம் நான் உன்னை வேற ஒரு கம்பெனிக்கு அனுப்புறதா இருக்கேன். என்ன ஆனந்த், 30 நாளைக்கு 30 கம்பெனிக்கு அனுப்புறதா உத்தேசமா? கார்த்தி பொறுமையா இருக்கிறதுனால நீ என்ன வேணாலும் செய்வியா? ஆனந்த், this is too much. கார்த்திக் ஒர்க் பண்ணணும்னு சொன்ன, ஒர்க் பண்றான். நம்ம கம்பெனிலேயே ஒர்க் பண்ணட்டும். அதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்லப்பா, கார்த்தியை நம்ம குரூப் ஆஃப் கம்பெனில எங்க அனுப்புனாலும் அவனை முதலாளியா தான் பாக்குறாங்க. யாரும் அவனை லேபரா பாக்குறது இல்ல. நாங்க இவ்வளவு நேரம் பேசினதை கேட்டல. நான் நம்ம கம்பெனியில லேபரா தான் நடந்துக்கிறேன். முதலாளியா நான் எந்த அட்வான்டேஜுமே எடுத்துக்கல. நீ எடுத்துக்காம இருக்கலாம், ஆனா லேபர் சொன்ன முதலாளியா தானே பாக்குறாங்க. அதுக்கு அவன் என்னப்பா பண்ண முடியும்? அவன் செஞ்ச ப்ராமிஸ்ல எந்த தப்பும் இல்லாம காப்பாத்துறான். அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தா சொல்லு, கண்டிக்கலாம். அதை விட்டுட்டு தினமும் ஒரு கம்பெனியை மாத்துறது சரியில்லை. இல்லம்மா, அப்பா பொறுப்புல கம்பெனி இருந்தப்ப நாங்க வேலை செஞ்சிருக்கேன். அப்ப எனக்கு எந்த சலுகையும் காட்டல, எல்லா வேலையும் செய்ய சொன்னாங்க. ஆனா கார்த்திய முதலாளியா தான் பாக்குறாங்க. அதான் இப்ப பிரச்சனையே. இங்க பார், நான் தான் எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்கலன்னு சொல்றேன்ல. எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ண வந்தா கூட அவங்க கிட்ட நான் வேண்டாம் தான் சொல்றேன். எனக்கு கொஞ்சம் பேர் அங்க மரியாதை கொடுக்கறது என்னமோ உண்மைதான். அதையும் நான் கண்டிச்சுட்டு தான் இருக்கேன். நான் அங்க கரெக்டா தான் இருக்கேன். நீ வேற எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்பெல்லாம் பேசுறேன்னு நல்லா தெரியுது. சரி, ஓகே, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. உன்னை பத்தி எதுவும் தெரியாத கம்பெனில நீ வேலை பார்த்தாதான் அங்க எல்லாரும் உன்னை முதலாளியா பார்க்காம சாதாரண லேபரா பார்ப்பாங்க. நீயும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாதான் அதுல இருக்கிற நெளிவு சுழிவுகளை கத்துக்க முடியும். ஆனந்த், வேணும்னே தான் கார்த்தியை இன்னொரு கம்பெனிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு தோணுது. நீ சொல்ற லேபர் வேலையெல்லாம் நம்ம கம்பெனிலேயே கார்த்தி பார்த்தவன் தானே. வேற ஒரு கம்பெனிக்கு போய் புதுசா அவன் என்ன கத்துக்க போறான்? அம்மா, எனக்காக இதுல நீங்க சப்போர்ட் பண்ணி பேச வேண்டாமா? இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் எந்த கம்பெனிக்கு போகணும் அதை மட்டும் சொல்லு. எனக்கு எல்லா கம்பெனியும் ஒண்ணுதான். எங்க போனாலும் நான் லேபரா தான் வேலை செய்ய போறேன். எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வெரி குட் கார்த்தி, இதை தான் நான் எதிர்பார்த்தேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா, அவ பேரு ரம்யா விஸ்வநாதன். என் கூட படிச்சவ, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். ரம்யா ஃபேக்டரிஸ்னு ஒரு கம்பெனி வச்சு நடத்துறா. அங்க நீ போய் ஒர்க்கரா 26 டேஸ் நீ ஒர்க் பண்ணணும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.